அழகை பல மடங்கு மெருகூட்டக்கூடிய ஒரு சோப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன சோப் பார்க்க போகிறோன்னா கிரேப்ஸ் சோப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது திராட்சை பழத்தை வச்சு சோப் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமாக கருப்பு திராட்சை தான். அதுக்கு முதல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த திராட்சை பழம் நம்மளோட உடல் முழுவதும் நல்லா வெள்ளையாக இந்த கிரேப்ஸ் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சோப் செய்கிறதுக்கு கிளிசரின் சோப் பேஸ் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இது பாராக இருக்கிறதுனால நம்ம குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளிசரின் சோப்பான பியர் சோப் வேறு எந்த கிளிசரின் சோப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம கிளிசரின் சோப் பேஸை ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நல்ல தண்ணி மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிரேப் ஜூஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவு இதில் ஊற்றிக்கலாம். இந்த கிரேப்ஸில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் திராட்சையில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது சருமத்தை கிளென்ஸ் செய்திடும். அதிலிருந்து அழுக்கு எல்லாம் நீங்கிடும். அதுக்கப்புறமா தோல் சுருக்கத்தை போக்கக்கூடியது. இந்த திராட்சையில் விட்டமின் சி இருக்குது. அதனால் நம்ம தோல் சுருக்கத்தை இது குறைக்க உதவுகிறது. அதுக்கப்புறமா நம்ம சர்மம் பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வாசனைக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சோப் மோல்டு எடுத்துக்கலாம். அந்த மோல்டில் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே இருக்கிற சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கப் இது எதுலையாவது தேங்காய் தடவிட்டு அதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 5 to 6 hours அப்படியே வெளியில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சோப் வந்துச்சு. இந்த சோப் நம்ம அழகை பல மடங்கு மெருகூட்டக்கூடியது. அப்புறமா தோல் சுருக்கத்தை நீக்கக்கூடியது, பொலிவான சருமத்தை தரக்கூடியது. இதை ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.